திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இவர்களுடைய திட்டத்தை தவிடுபடியாக்கும் விதமாக அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்று ஒரே போடாக போட்டுவிட்டார். இப்பொழுது திமுகவிற்கு மெல்லவும் முடியவில்லை, முழுங்கவும் முடியவில்லை. நாம் ஒன்றிணைத்து கூட்டத்தை போட்டால் எடப்பாடியார் வேறு விதமாக அதை அணுகி நம்மளுடைய திட்டத்தில் மண்ணள்ளி போட்டு விட்டார் என்று புலம்புகிறார்கள். ஏனென்றால் இவர்களுடைய உண்மையான நோக்கம் இந்த கூட்டத்தை கூட்டி ஆலோசனைகளை பெற்று அதன் மூலமாக ஒரு நடவடிக்கை எடுப்பது அல்ல. இந்த கூட்டத்தை கூட்ட வேண்டும், அதன் மூலமாக ஒரு அரசியலை செய்ய வேண்டும், அவ்வளவுதான் திமுகவின் திட்டம். ஆனால் அந்த திட்டத்தை மிக லாபகமாக கையாண்டு எடப்பாடியார் அவர்கள் இவர்கள் அரசியல் காரணத்திற்காக செய்தாலும் அதில் தமிழர் நலன் இருக்கிறது, தமிழ்நாட்டின் நலன் இருக்கிறது, தமிழ் மக்களின் எதிர்கால நலன் இருக்கிறது என்று கருதி அதிமுக பங்கேற்கும், தனது கருத்தை அங்கே வலுவாக எடுத்து வைக்கும் என்று தெரிவித்து விட்டார். இப்பொழுது திமுக கூட்டணிக்குள் அவர்களுடைய அந்த லாபிக்குள் ஒரு புகைச்சல். எதற்காக இந்த கூட்டம்? இந்த கூட்டத்தை கூட்டி நமக்கு என்ன பயன்? பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவே வருகிறது, பிறகு இதில் என்ன இருக்கிறது என்று இப்பொழுது பேச துவங்கி விட்டார்கள். ஏனென்றால் திமுக எதை செய்தாலும் அதில் ஒரு அரசியல் ஆதாயம் இல்லாமல் செய்வதில்லை. இதை தெரிந்து